வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லாங் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், துவரம் பருப்பு கொஞ்சோன்னு, பாசி பருப்பு நான் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். இதில் 1 டம்ளர், அதில் 1/2 டம்ளர் உண்டு. 2 மணி நேரம் ஊறி நல்லா 3 தடவை கழுவி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் நல்லா கழுவி செஞ்சு எடுத்து வைங்க, கழுவாமல் போட்டுறாதீங்க, அதோட கேஸ்டபிள் இதாகும். இது அரைக்கிறதுக்கு பட்டவத்தை பிடிச்சிருக்குங்க, பட்டவத்தை போட்டுக்கோங்க. நான் வெள்ளைப்பூடு, பட்டவத்தை, சீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் பிடிக்காட்டி உங்களுக்கு நீங்கள் சின்ன சீரகம் மட்டும் போட்டு அரைச்சிக்குங்க. இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன். நான் மிக்சியில் போட்டு இதை கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். நம்ம குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் பல அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு தடவை அரைச்சிக்கிட்டு அதுக்கடுத்து கடலைப்பருப்பு இதுகளை போட்டு ஒரு தடவை அரைப்போம். மிக்சியில் வச்சுக்கிடுவோம். மூடியில் வச்சுக்கேன். லைட்டாக ஒரு சுற்று விட்டு போட்டேன். இப்போ இந்த பருப்பை தண்ணி இல்லாமல் தள்ளி போட்டுக்கலாம். பள்ளி போட்டாச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கணும். மிக்ஸி சவுண்டு கேட்குதா கேட்கலையா உங்களுக்கு? கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு பாருங்கள். இதை எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். நம்ம வாங்க உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எத்தனை உருண்டை பிடிச்சிக்குங்க பாருங்கள். உங்களுக்கு பெரிய சைஸாக வேணால் பெரிய சைஸாக பிடிச்சிக்குங்க, சின்ன சைஸாக வேணால் சின்ன சைஸாக பிடிச்சிக்குங்க. நான் எனக்கு வாரமே சின்னது பெருசு எல்லாமே கலந்து பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எப்படி மீடியமாக பிடிச்சிக்குங்க. உருண்டை தட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. ஒன்று பிடிச்சி வச்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 10 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை உருண்டை தேவையோ, எத்தனை பேர் ஆளுக்கு தக்கன மாதிரி பிடிச்சி நீங்களும் நிறைய போட்டுக்கலாம், கொஞ்சமாக போடாமல் போட்டுக்கலாம். 10 உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சாச்சு, வடைச்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், நாங்கள் டிமாரில் போய் லேன்ஸில் வாங்கியிருப்போம்ண்டு. இப்போ 2 மாதம் 3 மாதம் இருக்கும். எண்ணெய் 60 ரூபா போகுது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இருக்குது. நான் அடுத்து போகணும். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் போடுவோம். எண்ணெய் காய ஆரம்பிச்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு வெடிக்குது. சின்ன சீரகம் போட்டுக்கலாம். நான் 2 வெந்தயம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேமராமேன் படுத்துங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு இல்லாமல் என் மூஞ்சி காட்ட முடியாமல் லாங் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் மட்டும் காமிச்சிட்ருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆள் இல்லை. இதெல்லாம் போட்டு ஒன்றா வணக்கிட போகிறேன் இன்றைக்கி.
காலேஜ் போயிட்டு வந்து டயர்ட் ஆயிடுச்சு பிள்ளை, படுத்துருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளை மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிக்கிது. நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்குவோம். மசாலா எல்லாம் போடுவோம், நல்லா கிட்டலாம் வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின அப்புறம் இதில் மல்லிப்பொடி ஃப்ரெண்ட்ஸ், மல்லிப்பொடி, காரம்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இது வீட்டு மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மசால் வடை போகிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே உங்களுக்கு டேரெக்டாகவே போடுவேன், 2 அளவாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். எங்கள் அக்கா பிள்ளைங்கன்னா எல்லாம் என்ன சொல்லுவேன், எப்படி சித்தினிட்டு கரெக்டாக போடுற எதுவுமே அப்படியே தூக்கி 2 சமச்சா போடுற கரெக்டாக இருக்கும்னு நான் சமையல் செஞ்சு அக்கா பிள்ளைகளுக்கு அக்காவுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க, பிரியாணி செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். அவர்களா வீடியோ பார்த்தா, எங்கள் வீடியோ வந்துச்சுன்னா பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் உண்மையாக போய் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிள்ளைகளா. நல்லா அப்படி மசாலா ஆயிடுச்சு. புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து ஊற்றிக்கலாம். மசால் வடை இதாகிடுச்சு. கேமராமேன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேங்காய் எதுலேயுமே ஆட்டிட்டு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதனால் தேங்காய் சேர்த்துக்கிற மாட்டேன். இதில் நீங்கள் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துக்கணுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பிடிக்காதவங்க இந்தமாரியும் செஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம், உருண்டை போகிற அளவுக்கு. இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்ச பிறகு உருண்டைகளை பட்டி வச்சுருக்கோம்ல தூக்கி போடுவோம். தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன், நான் உருண்டை வச்சுக்கணும்ல பார்த்துக்குங்க. நல்லா குழம்பு கொதிச்சு வருவோம், மாவு தூக்கி போடுவோம், மூடி போட்டுக்கலாம். இதெல்லாம் கொதிக்கவும் உருண்டை தூக்கி போட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திறந்து பார்க்கலாம், கொதிச்சிருச்சு. அசாம் போது ஃப்ரெண்ட்ஸ் 7 மணி ஆகுது, 6:45 போகுது. அசாம் போது பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ உருண்டைகளை எடுத்து போட்டுக்கலாம். உருண்டைகளை போட்டாச்சு. இப்போ நல்லா குழம்பு இதாகட்டும், மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகவும் எடுத்து குழம்பு ஆஃப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ திறந்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிச்சு பூரா மேலே வந்துருக்கு பாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உருண்டை வந்துருச்சுன்னா பூரா மேலே வந்துடும், மேலே மிதக்குது பாருங்க. இப்படி குழம்பெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக அறியுது பாருங்கள். உருண்டை எல்லாமே மேலே வந்துருச்சு. போகிறப்ப இந்தமாரி கெட்டியாக குழண்டு ஒரு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாளாச்சு எங்கள் வீட்டில் செய்ய சொல்லி, இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நான். பாருங்கள் எப்படின்னு நல்லா வெந்துருச்சு. இருங்க ஒரு வரை பார்க்குறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துருச்சு, கரையவே இல்லை உருண்டை எதுவுமே. தேங்காய் அரைச்சி ஊற்றுனா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கோசரமே தேங்காய் அரைச்சி ஊற்றலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நம்ம சேனலை பார்க்குறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் லாங் வீடியோ பார்க்கலாம்.